துள்ளி துள்ளி ஓடியவனை அடக்கம் செய்ய தயாராகும் சவக்குழி ஒரு பக்கம். மூச்சிறைக்க பெற்றெடுத்தவள் போதை மிருகங்களால் வேட்டையாடப்பட்டு மூச்சடங்கி கிடக்க பெற்ற மனம் தாழாது புலம்பி அழும் தாயின் ஓலம் ஒரு புறம் என புதுச்சேரியே சோகத்தில் மூழ்கி கிடந்தது. பாதம் நோகாமல் பார்த்து கொண்டவள் எத்தனை நோக்காடுகளை அனுபவித்தாலோ என உள்ள குமுறல் நெஞ்சை தீயாய் சுட்டரிக்க, அவனை சும்மா விடாதீங்க, அவனை கொன்னிடுங்க என அஞ்சலி செலுத்த வந்தவர்களிடம் எல்லாம் மார்பில் அடித்துக் கொண்டு சிறுமியின் தாய் புலம்பிய காட்சிகள் நெஞ்சை உலுக்கியது. சிறுமியின் சின்னஞ்சிறு கைகள் தொட்டு தழுவி விளையாடிய பொம்மைகள், புத்தகங்கள் இனி அவள் இல்லாமல் தனிமையில் என்ன செய்யும்? அதனால் அவருடனேயே பயணிக்க ஆயத்தமாகின. டெடி பியரும் பூனை பொம்மையும், பிளாஸ்டிக் சொப்பு சாமான்கள், ட்ரம்ஸ் வாத்தியம் முதற்கொண்டு புத்தக பை வரை இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏறிக்கொண்டு, இது மனித மிருகங்கள் நிறைந்த பொல்லாத உலகம், பெண் குழந்தைகள் வாழ தகுதியற்றது, வா போகலாம் என அந்த சிறுமியை அழைப்பதைப் போல இருந்தது. இறுதி ஊர்வலம் தொடங்கியதுதான் தாமதம். மொழி, இனம், மதம் என அனைத்தையும் கடந்து சிறுமியை வெளியனுப்ப மடை திறந்த வெள்ளமென கூடிய கூட்டத்தால் இறுதி ஊர்வல வாகனமே மூழ்கடிக்கப்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்தவள் பாப்பாமால் கோவில் இடுகாட்டில் தயாராக இருந்த சவக்குழியில் இறக்கப்பட்ட காட்சிகளும், அவளுடனேயே பொம்மைகளும் புத்தக பைகளும் உடன்கட்டை ஏறிய காட்சிகளையும் பார்க்கும்போது உயிரையே உருவியதைப் போல இருந்தது. இப்படியாக பொதுமக்களின் கண்ணீர் கடலுக்கு மத்தியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட புதுச்சேரி முத்தியால்பேட்டை 9 வயது சிறுமியின் உடல் குழிக்குள் அடங்கியது. தகனம் செய்வதுதான் குடும்ப வழக்கம் என்ற போதிலும் மீண்டும் பிரேத பரிசோதனை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் புதைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் 11 காவலர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே ஆய்வாளர் தனசெல்வம் மற்றும் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் ஆகியோர் ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து காவலர்களையும் இடமாற்றம் செய்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.